கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று கூட மாநில சொல்லியிருந்தாரு, இன்னும் வரையும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், கூட்டணிக்கான எந்த ஒரு இது குறித்து தலைமை கிட்ட நீங்க பேசுறதுக்காக 30 நாட்களுக்கு மேலாக நீங்க குழு அமைச்சிருக்கா மாநில தாக்கல் சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் இந்த திமுக தரப்பு எந்த ஒரு இதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப புதுடெல்லிக்கு போறேன், நான் போயிட்டு வந்து சொல்றேன். ஓகே. தொடர்ந்து இழுபறி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறிலாம் இல்ல, பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம். இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணி பத்தியும் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் என்ன கவலை இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல அவர் கட்சியை விட்டுறாம பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கட்சியும் விழுங்கி இருக்கு. இப்ப அடுத்ததா விழுங்க போறதுக்கு தயாரா இருக்கிறது அதிமுக. அதிமுகவை முக்காவாசி விழுங்காச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கு. அதை விட்டுறாம அவர் பாதுகாப்பா அவர் கட்சியை காப்பாத்திட்டா அதுவே பெரிய விஷயம். கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனா தற்போது வரை என்டிஏ கூட்டணியை தங்களோட கூட்டணியை கட்சி தலைவரை மேடை ஏற்றிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்ந்துருக்காங்க. ஆனா திமுக அந்த இந்திய கூட்டணியில இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை கூட தொடங்க. இதே ஒரு அவங்க மேடை ஏறிட்டாங்கன்றீங்க, நாங்க மேடை ஏறாம இருக்கிறோமா? நேற்றுக்கு முதல் நாள் கூட கார்ல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழால இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கை கொடுத்திருந்தோம். எங்க மேடை ஏறாம இருக்கோம்? இப்ப வருகின்ற 12ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறோம். எல்லாரும் கை கோர்த்து போராட்டம் செய்ய போறோம். யாருக்கு எதிரா? பாஜகவுடைய ஒன்றிய ஆட்சிக்கு எதிரா. நாங்க எங்க கை கோர்க்காம இருக்கோம்? நாங்க எங்க ஒன்றா இருக்கோம்? எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம். ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அது மாதிரி பேசவே இல்லையே. மதுரையில பத்திரிகையாளர் பாமக விடுதலை சிறுத்தை பத்தி பேசும்போது அதை மாண்புமிகு முதலமைச்சர் தாங்க முடிவு செய்வார். காங்கிரசுக்கு பிற கட்சிகளுடைய பிரச்சனையில் மூக்க நுழைக்காது. ரொம்ப தெளிவா சொன்னோம். ஒரு நியூஸ் சேனல் அதை தவறா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சொல்லவே இல்லையே. பத்திரிகையாளர் சந்திப்புல மதுரையில அந்த வார்த்தையே வரல. அது இட்டுக்கட்டி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரு பாலாஜி அவர்கள்கிட்ட எதுக்காக இது மாதிரி போட்டீங்க அப்படின்னு கேட்ட பேர் சொன்னாரு. இல்லைன்னா அது மாதிரி செய்தி வந்ததுன்னாரு. அது மாதிரி எந்த காலத்தையும் கூட்டணியை பத்தி பேசல. கூட்டணின்னா மாண்பு முதலமைச்சர் முடிவெடுப்பார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவரா இருக்காருன்னு சொன்னார். அது தவறான செய்தியை புரிஞ்சுட்டு அவர் தவறா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மறுப்பு போட்டிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்காக போட்டிருக்கிற மனு கொடுக்கக்கூடிய விஷயத்த கூட வீட்டுக்கிட்ட போட்டு பப்ளிக் ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு இது எப்படி பாக்குறீங்க? எங்க போன ஒரு கூட்டம் வருது. கேள்வியே நீங்க தான், பதிலும் நீங்க தான் ப்ராப்ளமா இருக்குன்றீங்க. என்ன கேக்குறீங்க? ரைட், தேங்க்யூ. நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ராகுல் காந்தி பேச விடாம தடுக்கிறாங்க, பாஜக தடுக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. கரெக்ட், உண்மைதானே? அது ஒரு ஜனநாயகம் என்பதே நாடாளுமன்றத்துல இருந்தா பிறக்குது. நாடாளுமன்றம் தான் சட்டத்தை உருவாக்குது. அந்த நாடாளுமன்றத்துல விவாதங்கள் நடைபெறுவதற்கு அனுமதிக்கணும். அவருடைய கருத்தை கட்சி கருத்தை சொல்லணும். நாட்டு நடப்பை பத்தி பேசுறது நாடாளுமன்றம். பேசவே விடமாட்டேன்னு சொல்றது ஜனநாயகமா? அது சர்வதிகாரம். சர்வதிகாரமான முறையில் நாடாளுமன்றத்தை பாஜக நடத்துகிறது. அதுக்காகத்தான் பேரவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்காங்க. போராடுவோம். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான் இப்ப முதல் போராட்டமா இருக்கும். எல்லா மாவட்டங்களையும் பாத யாத்திரை நடத்தி இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி, அதுக்கு முந்தின தாம்பரம். தொடர்ச்சியாக ஆட்சியில் திமுக கூட்டணியில் இந்த பேச்சு உடன்படவில்லை எனால் அடுத்து காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஏங்க, நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்றாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துங்க.